ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் மஞ்சள் கோடு வரைக்கும், எல்லோ பார்டர் வரைக்கும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது முதல் 72 மணி நேரம் என்கிற இரண்டாம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவினுடைய 200 போர்சஸ் இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு 25 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அதில் 193 விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளவு கல்வியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டிருந்தார்கள். ஏன்னா எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளினால் தற்போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அபிஷியல் பீஸ் டாக் மூலமாக இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சீஸ்ஃபயர் இப்பொழுது ஒரு 3 மணி நேரங்களாகத்தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதற்கு முன்பு வரைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 17 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் 71 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்கிறது. இப்பொழுது முதல் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளையும் நாம் உங்களுக்கு வளமை போன்று கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். காரணம் என்னன்னா, யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை தாண்டி அங்கு என்ன நடக்கிறது, அடுத்தடுத்த காரியங்கள் என்ன என்பதை சொல்லுவீங்களா மாட்டீங்களா என்று நிறைய சகோதரர்கள் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்னால் ரிப்ளை அனுப்ப முடிஞ்சிருந்தது. அத்தனை பேருக்குமான பதில் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம இந்த சீஸ்ஃபயர் வந்த நேரத்தில் எல்லாம் சீஸ்ஃபயர் டே 1 டே 2 டே 3 சொல்லி அன்றைய அப்டேட்டுகளையும் தந்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த யுத்த நிறுத்த காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது நாளை முதல் மீண்டும் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். 735வது நாளாக இன்றைய நாள் யுத்த காலகட்டத்திலே நடந்து வந்த செய்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படுகிற அதே நேரம் நாளை முதல் சீஸ்ஃபயர் 1 சீஸ்ஃபயர் 2 என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற செய்திகளையும் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்று கேட்டால், வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் அந்த மக்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருங்கள். அந்த மக்கள் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும், நம்மை போன்று அவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும், வளங்கள் பெற வேண்டும், எல்லா அருள்களும் அவர்களுக்கு இறைவனால் கொட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள். எனவே இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் நிறைய இந்த காசா தொடர்பான செய்திகளை கொண்டு வந்து தருகிற அதே நேரத்தில் இன்டர்நேஷனலி இஸ்லாமிய சமூகத்திற்கும் சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றையும் பார்ப்பதினூடாக நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தினம்தோறும் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய சகோதரர்கள் இந்த பீஸ் டாக் சக்சஸ் ஆனதுக்கு பிறகு, சமாதானம் வந்ததற்கு பிறகு எனக்காக துஆ செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறீங்க. அதே மாதிரி எனக்கே நிறைய பேர் மெசேஜ்களாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நான் முன்வைத்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் வந்து பிரசன்ட் பண்ணினாலும் எனக்கு பின்னாடி இருந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது இரவு பகல் பாராமல் என்னோடு இருந்து செயல்படக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற முன்னணி கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டதன் பிரகாரம் மஞ்சள் கோடு வரைக்கும், எல்லோ பார்டர் வரைக்கும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ லைன், அந்த இடத்திலிருந்து எல்லோ கோடு லைன் வரைக்கும் இப்பொழுது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்ததாக அவங்க ரெட் லைன் வரைக்கும் பின்வாங்கி அதற்கு பிறகு இந்த ஒயிட் லைனுக்கு வருவாங்க என்பதுதான் இந்த சமாதான உடன்படிக்கையினுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும், இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கும். மற்ற ஏரியாக்கள் எதுலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க தற்போது வித்ட்ரா ஆகி முடித்து விட்டார்கள் என்கிற செய்திகளை IDF வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது முதல் 72 மணி நேரம் என்கிற இரண்டாம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. 3 நாட்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலியர்களாக பணைய கைதிகளாக
கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை விடுவிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மேபி திங்கட்கிழமை காலையில் அவர்களை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் விட்டு சென்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு யாரும் உடனடியாக நுழையாதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் உடனடியாக தற்போது பாலஸ்தீன பாதுகாப்புத்துறை விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் எந்த இடத்திலிருந்தெல்லாம் பின்வாங்கினாங்களோ அந்த இடங்களுக்கு பாலஸ்தீன போலீஸ் படை உடனடியாக அனுப்பப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஷாக்கான ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னன்னா, அது எப்படி 2 ஆண்டு காலம் உலகம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு யுத்தத்தை காசா சந்தித்திருக்கிறது. மொத்த நிலப்பரப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது, முழு பேரும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாமே அநியாயமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சமாதானம் வந்து முடிய மக்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க போலீஸ் படை வருகிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசு போலீசாரை களமிறக்குகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இது பல கட்டங்களில் கண்ட ஆச்சரியம் தான். சமாதானம் முடிய அயனுடையாத ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்மோட பாலஸ்தீன ஃபோர்ஸஸ் வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது, அவர்கள் போட்டிருக்க ஷூ வரைக்கும் எல்லாமே புதுசாக இருக்கு. அது மாதிரி இப்பொழுது முதல் எந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் இஸ்ரேல் விட்ரோ ஆகி இருக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் காசாவை ஆளுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய போலீசார் சார்ஜ் எடுக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அங்க ராணுவத்தை போட மாட்டாங்க, பாலஸ்தீனுடைய போலீசார் வருவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அபாயகரமான கழிவுகள் அதே போன்று சந்தேகத்துக்கிடமான பொருட்களை யாரும் கை வைக்காதீர்கள் என்று பாலஸ்தீன பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று வெடிக்காத குண்டுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாத்தையுமே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உடனடியாக செக் பண்ணி அதையெல்லாம் களை எடுப்பாங்க, உடனடியாக அதுக்கு மாற்று திட்டம் கொண்டு வருவாங்க என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டா, எல்லா நாடுகளையும் யுத்தங்கள் நடந்தது, இப்ப இலங்கையிலும் யுத்தம் நடந்தது. யுத்தத்துக்கு பிறகு கன்னி வெடி அகற்றுகிற பணிகள் எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்தாங்க, அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இவன் இப்படித்தான் அகற்றுகிற வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் காசாவில் கொஞ்சம் வித்தியாசமாக கன்னி வெடி அகற்றுவதற்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர தேவையில்லை. இப்பொழுது நீங்க போகாம கொஞ்சம் தவிர்த்துக்கிறீங்க, நம்ம போர்சஸ் உள்ள வருவாங்க, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் அதற்குரிய ராணுவத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது, அவற்றை எல்லாம் அவர்கள் வந்து செய்வாங்க என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய பணிக்குழு, இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற பணிக்குழுவில் இணைந்து கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய 200 போர்சஸ் இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துக்கிறோம். என்னன்னு கேட்டா, காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த 200 போர்சஸ் அனுப்பப்படுகிறாங்க என்று சொல்லி அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா மேற்கோள் காட்டி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் இவர்கள் நுழைய மாட்டார்கள். அதாவது காசாவுக்குள்ளேயோ வெஸ்ட் பேங்குக்குள்ளேயோ இந்த அமெரிக்காவினுடைய 200 போர்சஸ்ல ஒருவர் கூட நுழைய மாட்டார். ஆனால் எகிப்தினுடைய ராணுவம், கத்தர், அதே போன்று துருக்கி, அதே போன்று UAE ஆகிய 4 நாடுகள் இதுவரைக்கும் தங்களுடைய சமாதானத்திற்கான ராணுவத்தை காசாவுக்குள் அனுப்புவதாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரபு நாடுகளுடைய ராணுவம் மாத்திரம்தான் காசாவுக்குள்ள வருவாங்க, வேறு யாருமே உள்ள வர மாட்டாங்க. குறிப்பாக அமெரிக்கன் போர்சஸ் உள்ள வர மாட்டாங்க, அவங்க இஸ்ரேலுக்குள்ள தான் நிற்பாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய போர்சஸ் 200 பேர் எதுக்கு வர்றாங்க, அது பெரிய பிரச்சனையாகும் என்கிற ஒரு யோசனை சாதாரணமாக எல்லோருக்குமே ஏற்படுமானா, இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டிருந்தார்கள். ஏன்னா கேப்டிவ்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் பணைய கைதிகள் எல்லாம் எடுத்துவிட்டு திரும்ப நீங்க யுத்தம் வந்தீங்கன்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கும்போது, நாங்கள் அரபு நாடுகளுக்கு சொல்றோம், அது நாங்கள் உத்தரவாதம் தர்றோம்னாங்க. வாய்மொழி மூலமாக நீங்க அரபு நாடுகளுக்கு சொன்னோம்னு சொன்னாலும் சரி, எழுத்துல கொடுத்தாலும் சரி, அதை நீங்க மீறுவீங்கிறது எங்களுக்கு தெரியும் தானே என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களோடு டிஸ்கஷனை முன்வைச்சிருந்தாங்க. ஏன்னா கத்தரோடு எழுத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறித்தான் அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்தது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார். கத்தருக்கே இந்த நிலைன்னா காசாவுக்கு என்ன நிலை என்கிற கேள்விகள் இருக்கிற நேரத்தில் தான் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக, அப்படி என்றால் இஸ்ரேலி போர்சஸ் காசா மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா ஆயுதம் தாங்கிய 200 பேரை கண்காணிப்புக்கு அனுப்பும். அவங்க கண்காணிக்கிற நேரத்தில் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு, மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பது இந்த 200 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினுடைய கடமை என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த 200 பேர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இவங்க காசாவுக்குள்ள வரமாட்டாங்கிறது திட்ட தெளிவானதாக சொல்லப்பட்டு விட்டது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும்
மற்றும் அதை தெளிவாகவே நீங்க காசாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே நீங்க இஸ்ரேலை கட்டுப்படுத்துகிற வேலையை தான் செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்காக இருக்கிறது. இவங்க இஸ்ரேலுக்கு தற்போது பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய 200 பேர் கொண்ட படைப்பிரிவு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கு. அதுல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த 200 பேரோடு சேர்த்து கத்தர், அதே போன்று அரபு நாடுகள், ஈஜிப்ட், யுஏஇ, இந்த மாதிரியான துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடைய படைகள் அத்தனையுமே உள்ள ராணுவம்னா அவங்க ஆயுதத்தோட சுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் போடப்பட்டிருக்கு. உள்ள வர்றீங்கன்னு சொன்னா நீங்க ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை கண்காணிக்க, அந்த பீஸ் ராணுவம் வருவாங்களா இல்லையா, பீஸ் போர்சஸ் உள்ள வருவாங்க, யுஎன் உடைய போர்சஸ், இந்த மாதிரி எல்லாம் அவங்க வராம இவங்க அத்தனை பேருமே போர்சஸ் ஆக இருந்தாலும் ஆயுதம் ஏந்தாதவர்களாகத்தான் காசாவுக்குள்ள இருப்பாங்க. குறிப்பாக அமெரிக்கன் போர்சஸ் அப்படி கூட உள்ளே வரமாட்டார்கள் என்பது திட்ட தெளிவாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அடிப்படையாக வெளியே செல்லுவது, அதே போன்றே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைதிகளை விடுவிப்பது, அதற்கடுத்ததாக காசாவுக்குள் உணவு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வருவது, இவற்றை கண்காணிப்பது தான் இவர்களுடைய வேலை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒன்று கவனிச்சுக்கிறங்க. சில செய்திகளை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலி போர்சஸ் மொத்தமா வெளியாயிட்டாங்க என்கிற செய்திகள் பச்சை பொய்யானது. இதுவரைக்கும் அவங்க எந்த இடத்துக்கு வெளியாயிருக்காங்கிறது தான் இந்த எல்லோ கோடுகளில் தான் காட்டப்படுது. இந்த குறிப்பாக இந்த ரெட் லைன்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் இஸ்ரேலி போர்சஸ் இருப்பாங்க. அடுத்த பீஸ் டாக் வருகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க வெளியே வருவாங்க. இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மாத்திரம் அவங்க இருக்க மாட்டாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதை தெளிவாக புரியுறதுக்கு தான் இந்த எல்லோ லைன் காட்டப்படுது. இந்த எல்லோ லைன்ல தற்போது எல்லோ லைன், அதுக்கு பின்னாடி உள்ள பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிற்கிறது என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் மிக தெளிவாக இது பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே அல்ஹம்துலில்லாஹ் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை தான் மீண்டும் மீண்டும் கோரிக்கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீன மக்கள். அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மாபெரும் வெற்றியாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அக்டோபர் 7, 2023 முதல் கைது செய்யப்பட்ட 1700 பேரும், அதே நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஆயுள் கைதிகளாக இருக்கக்கூடிய 250 பேரும் இந்த சீஸ்ஃபயர் மூலமாக விடுதலை செய்யப்பட இருக்கிற அதே நேரத்தில் இதுல 22 பாலஸ்தீன சிறுவர்களும் இருக்கிறார்கள். யாரையெல்லாம் கைது பண்றாங்க பாருங்க. விடுதலை செய்யப்படுகிறவங்கள 22 பேர் சிறுவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தற்போது விடுதலை செய்யப்படுகிற 1700 மொத்தம் 1950 பேர்ல 11 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட பாலஸ்தீன நபராக இருக்கக்கூடிய பஹர் பத்ர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரும் விடுதலை செய்யப்படுகிறார். அதே போன்று 1996 ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குற்றம் சாட்டப்பட்ட இப்ராஹிம் அல்காம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். 2006 ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட இஹாம் கமாம்ஜி என்கிறவரும் இந்த விடுதலையின் மூலமாக விடுவிக்கப்படுகிறார் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள்ள 600 உதவி லாரிகளை செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்த விதியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தற்போது முதல் காசாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 600 உதவி லாரிகள் நுழைய இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஃபா பார்டர் திறக்கப்பட இருக்கிறது. 600 லாரிகள் உள்ளே போகும். உள்ள போறத ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அமைப்புகள் UNRWA உள்ளிட்ட அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அமைப்புகள் தான் அங்கு உதவி விநியோகங்களை செய்ய இருக்கிறாங்க என்கிற நிலையில் காசாவில் இருக்கக்கூடியவங்க ரஃபா கடவை வழியாக, ரஃபா பார்டர் வழியாக ஈஜிப்டுக்கு போக முடியும். அதனால ஈஜிப்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க ரஃபா பார்டர் வழியாக காசாவுக்குள்ள வர முடியும். வலம மாதிரி கேட் திறந்தாச்சு, நீங்க உள்ள இருந்து வெளியே போகலாம், வெளியே இருந்து உள்ள வரலாம் என்கிற அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதியை பொறுத்தவரை அக்டோபர் 7, 2023 யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு காசாவில் இருந்து வெளியே போவதும் காசாவுக்கு உள்ளே வருவதும் அபிஷியலாக இப்பொழுதுதான் நடைபெற இருக்கிறது என்பதையும் நம்ம கவனித்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் அல் ஜசீராவுக்கான UNRWA செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காசாவுக்குள்ளே எடுத்துச் செல்வதற்கு தங்களிடம் 6000 லாரிகள் அளவுக்குண்டான உணவுகள் தயாராக இருக்கிறது லாரிகளோடு என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. UNRWA கிட்ட மட்டுமே 6000 லாரிகள் இருக்கிறது.
இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. ஒரு நாளைக்கு 600 லாரிகள் வீதமாக உள்ளே நுழையும். இந்த 6000 லாரிகளை நாங்கள் உள்ள கொண்டு போவோம் என்று சொல்லக்கூடிய UNRWA யுத்த காலம் முழுவதுமே நாங்கள் ஒரு நாள் கூட எங்களுடைய பணிகளை நிறுத்தவில்லை. தொடர்ந்து எங்களால் முடிஞ்சதை இருந்த உணவுகளை எல்லாம் மாவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட காசாவில் மட்டும் 12,000 தொழிலாளர்கள் நின்னாங்க, எங்களுக்காக ஒர்க் பண்ணினாங்க. காசாவில் மாத்திரம் ஈஜிப்ட் அதே போன்று ஜோர்தான் பகுதிகளிலையும் எங்களுடைய குடோன் இருக்குது, அங்கேயும் தேவையான உணவுகள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த யுத்தத்தில் UNRWA 170 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் UNRWA இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசா பகுதிகளில் 193 விஞ்ஞானிகள் இந்த யுத்தத்தின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒரு 25 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அதில் 193 விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளவு கல்வியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளுடைய தரவுகளை பொறுத்து 70 பில்லியன் அளவுக்குண்டான அழிவுகள் என்று மதிப்பிடப்படுகிறது. இது இப்போதைக்குள்ள மதிப்பீடு தான். இது 200 பில்லியனை தாண்ட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 670க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸுகளை மொத்தமாக அழித்திருக்கிறது. முன்பள்ளிகள், ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் சேர்த்து 670 அழிச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்தில். 13,500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 வருஷ யுத்தத்தில் 13,500 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நீங்கள் இதில் பார்த்துருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய வீடியோக்கள் வெளியிட்டுக்கிறோம். நம்முடைய ரஸ்மின் MISC நியூஸ் அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் வருகிற எல்லா அப்டேட்டுகளையும் தந்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அவற்றையும் ஃபாலோ பண்ணுகிற அதே நேரம் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சமாதான உடன்படிக்கை இப்போ கைச்சாத்திடப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்த நிமிடங்களையும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் மேலதிக அப்டேட்டுகளாகவும் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் வளமை போன்று இந்த அப்டேட் வருகிற அதே நேரத்திலையும் இந்த வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளிலும் ஜெயித்திருக்கிறோம் அல்லாஹ்வினுடைய உதவியால். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைவதை நோக்கிய அடுத்த கட்ட ராஜதந்திர நகர்வுகளுக்கு நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பாலஸ்தீன தனிநாடு தான் எங்களுடைய தாகமாக இருக்கிறது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கிற விவகாரம் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை பற்றி விரிவாக சொல்லுங்க என்று சில சகோதரர்கள் கேட்கிற காரணத்தினால் அதனுடைய விதிமுறைகள் என்ன, அது எப்படி நடக்கப் போகிறது, எப்படி நடக்காமல் இருக்க போகிறது, என்னென்ன காரணங்கள் என்பதை விவரிக்கும் விதமாக நாளைய தினம் தனியான ஒரு வீடியோ மூலமாகவும் அதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. தனி நாடாக பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் என்கிற வேட்கையை விட்டுவிடாமல் இறைவனிடத்தில் கையேந்தி கொண்டே இருங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.